யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது விமானப்படையின் ஸ்குவாட்ரன் எண்ணிக்கை 42 எண்கள் இருக்க வேண்டும் என்று சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு முடிவு செய்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 31 ஸ்குவாட்ரன்கள் இருந்த இந்திய விமானங்கள் தற்போது 29 ஸ்குவாட்ரன் விமானங்களாக குறைந்து விட்டதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இதன் காரணமாக நமது உள்நாட்டிலேயே நாம் தேஜஸ் மார்க் 1, தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2, ஆம்கா என்று சொல்லக்கூடிய ஏஎம்சி என்ற 5ஆம் தலைமுறை விமானம் போன்ற விமானங்களை எல்லாம் வெகு விரைவாக தயாரிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அதற்கு தேவையான என்ஜின்கள் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை என்பதனால் நமது விமானப்படையில் இந்த விமானங்களை சேர்ப்பதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே வருகின்றது என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த சமயத்தில் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் MRFA என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் 114 எண்கள் போர் விமானங்களை வாங்குவதற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நமது விமானப்படையானது நமது அரசிடம் தொடர்ந்து தனது கோரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பல நாடுகளிலிருந்து பிரான்ஸ், ஸ்வீடன், அமெரிக்கா, ரஷ்யா உட்பட விமானங்களை நமக்கு தருவதற்கு வேண்டிய ஒப்பந்தங்கள் கொடுத்துள்ளார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் தொடர்ந்து ஆராய்ந்து அந்த விமானங்களை எல்லாம் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே அவற்றை சோதனை செய்து எந்த விமானத்தை நாம் வாங்கலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டு இருந்த நிலையிலும் நமது அரசு இந்த விமானங்களை வாங்குவதை சற்று காலம் தாழ்த்தே வந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். அதை நாம் இங்கிருந்து கொண்டு பார்க்கும்போது அது ஒரு பெரிய தவறாக தெரியலாம். ஆனால் எல்லாற்றுக்குமே அரசு ஒரு முக்கியமான காரணத்தை வைத்திருக்கும். இந்த நிலையில் நாம் என்ன விமானத்தை வாங்கப் போகிறோம் என்று நமது இந்திய அரசு முடிவு செய்யவிட்டது என்று பிரான்சின் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் நேற்று அறிவித்து விட்டது. நண்பர்களே, பிரான்சின் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் என்பது அந்த நாட்டின் இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு துறை. அது இந்தியா எந்த விமானத்தை வாங்கப் போகிறது என்பதை அறிவித்து விட்டது என்பதை முழுமையாக அது தெரிவித்து விட்டது. அதாவது ரஃபேல் வெர்சன் 4 90 எண்கள், ரஃபேல் வெர்சன் 5 24 எண்கள் என 114 எண்களை வாங்குவதற்கு முழுமையாக இந்தியா முடிவு செய்துவிட்டது. ரஃபேல் நிறுவனத்திடம் அது மிக விரைவில் ஆர்டர் வழங்கும். 2029ஆம் ஆண்டில் 3 வருடங்கள் கழித்து 2025 முடிகிறது. 3 வருடங்கள் கழித்து ரஃபேல் 4 வெர்சன் விமானங்கள் இந்தியாவிற்கு தொடர்ந்து வழங்கப்படும். 2032ஆம் ஆண்டு வாக்கில் ரஃபேல் வெர்சன் 5 விமானங்கள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்று அறிவித்துவிட்டது. உடனே இவ்வாறான மிக ரகசியமான இந்த விவரங்கள் உயர் அதிகாரிகள் மூலமும் வெளிவராது, இராணுவ அதிகாரிகள் மூலமும் வெளிவராது, அமைச்சர்கள் மூலமும் வெளிவராது, எவ்வகையிலும் வெளிவராத இந்த ரகசியத்தை பிரான்ஸ் நாடு உலகிற்கு தெரிவித்து விட்டதால் இந்தியா மிக ஆச்சரியப்பட்டது. உடனடியாக அதை மறுத்து உடனடியாக நாங்கள் பிரான்சின் ரஃபால் விமானத்தை வாங்குவதற்கு தயாராக இல்லை. இனியும் ஏராளமான கவர்மெண்ட் ப்ரொசீஜர் இவற்றில் உள்ளது. அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றினை அரசு அதை ஒப்புதல் செய்ய வேண்டும். விமானப்படை கொடுக்கக்கூடிய இவ்வளவு விமானங்கள், இந்த வகையான விமானங்கள் வேண்டும் என்று ஏற்கனவே கொடுத்து அதை முடிவு செய்துள்ளதாக கோப்புகளில் உள்ளதாகத்தான் எங்களுக்கு வழங்கப்பட உள்ளார்கள் என்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை இந்திய அரசு ஒப்புதல் செய்ய வேண்டும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆமாம், விமானப்படைக்கு இந்தந்த விமானங்கள் இவ்வளவு எண்கள் உடனடியாக தேவைப்படுகிறது என்ற அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி உண்மையிலேயே தேவைப்படுகிறது என்பதனை ஒப்புதல் செய்ய வேண்டும். அதன் பிறகு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இவற்றில் பிரைம் மினிஸ்டர் இருக்கின்றார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளிநாட்டுத்துறை அமைச்சர் என முக்கியமான அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இவற்றை ஒப்புதல் செய்ய வேண்டும். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி என்று கூறப்பட்டு வரக்கூடிய அந்த ப்ரொபோசலை கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பானது ஒப்புதல் செய்ய வேண்டும். அதன் பின்னர் தான் அரசு விமானப்படை மூலம் இந்த ரஃபால் விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டர் வழங்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளதால் இதை 2026ஆம் ஆண்டு
முதல் காலாண்டு வாக்கில் தான் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி என்ற ஒரு ப்ரொசீஜர் துவங்கப்படும் என்று இந்தியா தற்போது அது தெரிவித்துள்ளது. அதாவது நாம் என்ன விமானங்களை வாங்குகின்றோம் என்பது எதிர்நாடுகளுக்கு உடனடியாக தெரியக்கூடாது என்று இந்தியா கருதுகிறது. ஆனால் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி என்ற ஒரு ப்ரொசீஜர் உருவாகும் போதே உலக நாடுகளுக்கு நிச்சயமாக இந்தியா எந்தெந்த விமானங்களை வாங்கப் போகுது என்பது தெளிவாகிவிடும். இருந்தாலும் அதுவரை சீக்கிரட்டாக வைத்திருக்க வேண்டும். பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் மிக வேகமாக தன்னுடைய விமானப்படையை உறுதிப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக சீக்கிரட்டாக வைத்திருந்ததை விவரம் தெரியாமல் பிரான்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இதை அறிவித்து விட்ட நண்பர்களே. ரஃபால் 3 என்ற விமானத்தை நாம் தற்போது பயன்படுத்தி வருகின்றோம். இந்த ரஃபால் 3 வெர்சன் என்ற விமானத்தை நாம் தற்போது சிந்தூர் போரில் அதிக அளவில் பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு அதிக அளவிலான சேதத்தை நாம் உருவாக்கினோம். பாகிஸ்தான் தனது J-10C என்ற விமானத்திலிருந்து PL-15E என்ற மிசைலை செலுத்தி நமது ரஃபேல் விமானங்கள் 2 எண்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. ஆனால் அது உண்மை அல்ல என்பது மிக தெளிவாக வெளியாகிவிட்டது நண்பர்களே. நமது இந்திய இராணுவத்தின் ரஃபால் வெர்சன் 3 என்ற விமானத்தில் எதிர் நாடுகளிலிருந்து தாக்குதல் வருகிறது என்பதை இந்த விமானம் உடனடியாக கண்டறிந்து அவற்றில் ஸ்பெக்ட்ரா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு அமைப்பு இருக்கின்றது. இந்த ஸ்பெக்ட்ரா என்ற பாதுகாப்பு அமைப்பானது இந்த விமானத்தை பாதுகாப்பதற்காக தனது விமானத்திலிருந்து வரக்கூடிய மிசைலை ஏமாற்றுவதற்காக பல வகையான உத்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கும். அதை பார்த்து வருகின்ற மிசைல் எது விமானம் உண்மையான விமானம் என்று தெரியாமல் இது வெளியிட்ட போலியான டெக்காய் வகை அமைப்புகளை தாக்கி அது முடித்துவிடும் தனது பணியை. ஆனால் நமது விமானம் உடனடியாக சடன் மேனவரபிலிட்டி என்று சொல்லக்கூடிய மிக வேகமாக தன் திசையை தனது விமான வேகத்தை மாற்றி திசையை மாற்றி தனது அமைப்பை மாற்றி அங்கிருந்து தப்பித்து நமது விமானப்படை வந்துவிட்டது நண்பர்களே. நமது விமானியும் எவ்வித சேதாரமும் இல்லாமல் விமானத்திற்கும் எவ்வித சேதாரமும் இல்லாமல் அவர் நமது விமானப்படைக்கு மீள திரும்பி வந்துவிட்டார். அவர்கள் இந்த விமானம் வெளியிட்ட டெக்காய் என்று சொல்லக்கூடிய போலியான அமைப்புகளைத்தான் அந்த மிசைல் தாக்கி அளித்துள்ளது. அதை அவர்கள் நாங்கள் ரஃபேல் விமானத்தை தாக்கிவிட்டோம் என்று கூறி வந்தார்கள். இது உண்மை இல்லை என்பதனை நமது இந்திய இராணுவம் உண்மையாக அறிந்து கொண்டதால் இந்த ரஃபால் வகை விமானம் நமது இராணுவத்திற்கு மிக மிக தேவை என்பதால் தான் வேறு எந்த நாட்டு விமானங்கள் நமக்கு கிடைத்தாலும் அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டு ரஃபால் 4 வெர்சன் விமானத்தினை நம்மிடம் உள்ள 3 வெர்சன் 36 விமானங்கள் 4 வெர்சன் விமானங்களை 90 எண்களை வாங்குவது எனவும் அதற்கு பின்னால் இந்த ரஃபேல் 4 விமானங்கள் தற்போது பிரான்ஸ் நாட்டு இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றன. அதன் பின்னர் ரஃபேல் வெர்சன் 5 விமானங்களும் தற்போது தயாரிக்கப்பட்டு அது 2030ஆம் ஆண்டு வெளிவரும் என்று தெரிகிறது. ஆகவே நாம் ரஃபேல் 5 விமானங்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக 20 விமானங்களை நாம் அவற்றை வாங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நாம் MRF என்ற திட்டத்தின் கீழ் ரஃபால் விமானங்களை நாம் வாங்க உள்ளோம். உலகத்திலே மிக மிக சிறந்த லேட்டஸ்டான 4.5+ ஜெனரேஷன் வகையை சேர்ந்த இந்த விமானங்களை நாம் சீனா நாட்டின் எந்த வகை விமானங்கள் வந்தாலும் இவற்றை வைத்து நாம் நிச்சயமாக சீனாவை வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் சீனா ஸ்டெல்தி விமானங்கள் 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்கள் மூலம் நம்மை தாக்க வந்தாலும் ஸ்டெல்தி மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் என எவ்வகையான மிசைல்களை அனுப்பினாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக கண்டுகொள்ளக்கூடிய ரேடார் அமைப்பு நம்மிடம் மிக திறமையான ரேடார் அமைப்பு உள்ளது நண்பர்களே. ஆகவே நாம் சீனாவிற்கோ பாகிஸ்தானிற்கோ நாம் எந்த விதத்திலும் நமது முப்படைகளும் பயம் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இல்லாமல் அவற்றை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளன. நாமே எந்த நாட்டிலையும் நேரடியாக சென்று தாக்குவதில்லை. ஆனால் நம்மை தாக்குவதற்கு வந்தால் அவற்றை எதிர்கொண்டு நமது முப்படைகளும் வெற்றி கொள்ளும் என்ற ஒரு சூழ்நிலையை தற்போது நமது இராணுவ அமைப்பில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.